பைபிள்ல நம்ம பார்க்க போனா ஒரு ஐஸ்வர்யவான குறிச்சி நம்ம பார்க்கலாம். அந்த ஐஸ்வர்யவான் ஆண்டோடைய சமூகத்துல வந்து நான் நித்திய ஜீவனை பெறுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்றான். ஆண்டவர் அதுக்கு அவனுக்கு பதில் கொடுக்கும் பட்சத்துல இதையெல்லாம் இந்த கற்பனையெல்லாம் கை கொள்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கேட்கும்போது இதெல்லாம் என்னுடைய சின்ன வயசுல இருந்தே நான் கடைபிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். அப்பேற்பட்ட அந்த ஐஸ்வர்யவான் தான் ஆண்டோடைய நியாய பிரமாணம் கற்பனை எல்லாத்தையும் கடைபிடிச்சிட்டு வர ஒருத்தன் தான். ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல வந்து நித்திய ஜீவனை பெறுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய இதெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. அதை கேட்ட உடனே அந்த ஐஸ்வர்யவான் மிகவும் துக்கம் அடைந்து அதை செய்ய முடியாம திரும்ப போறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதே போல இன்னொரு மனிதனை குறிச்சு நம்ம பார்க்கிறோம். ஒரு சகேயு, அவன் ஒரு ஆயக்காரன். அவன் ஆண்டவர் எப்படிப்பட்டவர், எப்படிதான் ஆண்டவர் இருக்கிறாரு, இயேசு எப்படிதான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக வேண்டி வராராம். ஓடி போய் ஒரு காட்டுத்தி மரத்து மேல ஏறி ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு, எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக வேண்டி அவன் அந்த மரத்து மேல ஏறி இருக்கிறான். ஏன்னா அவன் ரொம்ப குள்ளமான மனுஷன். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் அந்த மரத்து பக்கத்துல வந்து மேல அண்ணாந்து பார்த்து சகேயுவே கீழே இறங்கி வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை மட்டும் தான் சொன்னாரு. அவன் கீழே இறங்கி வந்து ஆண்டவருக்கு விருப்பமானது எதுவோ எல்லாத்தையும் அவன் சொல்றான். நானு அநியாயமா வாங்கியிருந்தேன்னா ரெட்டத்தனியா கொடுக்கறேன், நாளத்தனியா கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கடன்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தெல்லாம் சொல்றான். ஆண்டவர் உடனே அந்த சகேயை பார்த்து சொல்றாரு, இன்று இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவருக்கு பிரியமா நம்ம நடக்கும் பொழுது, ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தில் நம்ம ஈடுபடும் பொழுது ஆண்டவர் நம்மளுக்கு ரட்சிப்பை தருவார், மீட்பை தருவார். நல்லதை பார்ப்போம், நல்லதை பகிர்வோம்.